அம்மா அப்பான்னு யாருமே இல்லாத மைனர் பொண்ணு ஒண்ணு பிரெக்னென்ட் ஆயிடுறா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிடலுக்கு போய் அபார்ட் பண்ணலான்ட்டு போறா. நாங்க இங்க அபார்ட்லாம் பண்ண மாட்டோம். ஒழுங்கா இந்த குழந்தைய நீ வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலும் அபார்ட் பண்ணாம வளர்க்க சொல்றாங்க. அவளும் அதுக்கேத்த மாதிரி எந்த செக்கப்புக்கும் போகாமலே குழந்தையும் பெத்தெடுத்துடுறா. ஆனா அந்த குழந்தைக்கு கால் மட்டும் பேலஸா இருக்கு. இதனால அந்த குழந்தையால மத்த பசங்க மாதிரி ஸ்கூலுக்கு போக முடியல. அங்க போனா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதனால அவன் வீட்லயே இருந்து எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி விளையாடிட்டே இருக்கான். இத பார்த்த இந்த பையனோட அம்மா, "உனக்கு வேற வேலையே இல்லையடா? நீலாம் எதுக்குடா இந்த மாதிரி இருக்க? வெளியில எல்லாம் போய் பாரு. பசங்கலாம் எப்படி இருக்காங்க? ஏன் இந்த மாதிரி இருக்கன்னு?" சொல்லி அவனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இதனால ரொம்பவே ஹர்ட் ஆன அந்த பையன் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். அதனால இந்த உலகத்துக்கு தன்னை கூட்டிட்டு வந்தா அவங்க அம்மா மேலயும் அப்புறம் இந்த ஹாஸ்பிடல் மேலயும் கேஸும் ஃபைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு லாயரையும் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான். உடனே இந்த கேஸும் கோர்ட்டுக்கும் வருது. அங்க இருந்த லாயரும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சும்மா இல்லாம அந்த பையனோட அம்மாவுமே ரொம்பவே ஹர்ட் பண்றாங்க. இன்னும் ஒரு குழந்தைய கூட உங்களால ஒழுங்கா நல்லா பாத்துக்க முடியாதுல்ல? சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆயிடுறது, அப்புறம் குழந்தைய கண்டுக்காம நீங்க பாட்டு ஊரு சுத்த வேண்டியதுல? இந்த குழந்தையோட கவர்மெண்ட் காசுக்காக அந்த குழந்தைய சும்மா வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தாறுமாறு அவரும் கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. இதெல்லாம் காதுல கேக்குற அந்த அம்மாவுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகி அழுதுட்டே இருக்காங்க. உங்களுக்கு டாட்டூ குத்தலாம் டைம் இருக்கும், குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க டைம் இல்லல அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே கேள்வி கேட்டறனால அந்த அம்மா நைட் எல்லாம் நல்லா பயங்கரமா குடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி குதிக்கலான்ட்டு போறாங்க. ஆனா பக்கத்துல பப்ளிக் புக்ல இருந்து ஒரு போன்ல இருந்து கால் வருது. உடனே போய் அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பார்த்தா அதுல அந்த சின்ன பையன், "என்ன மன்னிச்சிடுமா, நான் பாரமா உனக்கு இருக்க விரும்பலமா. நீ ரொம்ப அழகா இருக்க. அது மட்டும் இல்லாம நீ மைனரா வேற இருக்கனால நீ உன்னோட லைஃப பாத்துக்கோ. எனக்கு வேற வழி தெரியலமா. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டேன்." அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் இவ பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாளும் இந்த கோர்ட்ல கேஸ் வரவும் இந்த வாட்டி அந்த ஹாஸ்பிடலோட எம்டிய கூப்பிடுறாங்க. இந்த பையன் அந்த பொண்ணோட வயித்துல அப்பயே அழிச்சிருந்தாங்கன்னா இந்த பையன் இப்ப பேரலைஸ் ஆகி இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையில்ல தானே? எதுக்கு அந்த அம்மாக்கு நீங்க அபார்ட் பண்ணாம அப்படியே அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி அந்த எம்டி அந்த லாயர் கேட்கவும் அப்பதான் ஒரு விஷயமும் சொல்றாரு. எனக்கும் ஒரு பையன் இருந்தான். ஆனா நானும் ஒழுங்கா வேலை வேலைன்னு அலைஞ்சனால என் பையனை ஒழுங்கா பாத்துக்க முடியல. ஆனா கடைசியில என் பையன் சாகுற தருவாயில தயவு செஞ்சு இந்த உலகத்துல ஏதாவது உயிர் வந்ததுன்னா அதை சாகடிக்க விடாதீங்க, அதை வாழ விடுங்கன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினா. ஆனா கடைசியில என்னோட பையனை இழந்தனா இப்போ ஒரு புது உறவை அடையலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவருக்கு ஏற்கனவே ஒழுங்கா நடக்கவே முடியல. ஆனா அப்படியும் அந்த பையனை வீல் சேரோட தள்ளிட்டு போய் அந்த மைனர் பொண்ணு கிட்ட நின்னு, "உன்னோட அப்பாவா என்னை ஏத்துக்கிறியாமான்னு?" சொல்லி அந்த பொண்ணையும் கூப்பிட்டு கடைசியில இவங்க எல்லாம் ஃபேமிலியா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனசு யாருக்குமே வராதுல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.